Hi, this is Jeeva. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட எக்ஸ்பெரி. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். செகண்ட், நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்குது. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் எந்த ரேட் கட்டும் இல்லை, ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா பற்றி எந்த ஆட் கமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னா சம் ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்ட், குளோபல் சென்டிமெண்ட் பார்த்தா 2 நாள் ஹெவி செல் ஆஃப்க்கு அப்புறம் இப்போ நாஸ்டாக்ஸ் அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ரீட்ரேஸ்மெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3314 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3800 கோடி பையிங்கில் இருக்காங்க. இந்த மந்த் ஃபுல்லாக நெட்டாக பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து 18,140 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் 18,940 கோடி பையிங்கில் இருக்காங்க. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,100 புட் ரேட் ஹெவியாக இருக்குது. கால் ரேட் ஹெவியாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 24,500. இன்னைக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,200 பிலோ வராதனால 24,000, 24,100, 24,200 இருந்த கால் ரேட் எல்லாமே அன்வைண்டிங் நடந்திருக்கு. இது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா 24,350 ஹெவி செல்லர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் அங்கே வரப்போ ஹெவியாக செல்லாக புஷ் பண்ணுறாங்க. எகைன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதே ரேஞ்சில் தான் எகைன் செல்லர்ஸ் மார்க்கெட் அக்ரெசிவாக புஷ் பண்ணாங்க. இன்னைக்கு எகைன் பார்த்தீங்க அப்படின்னா 24,300 ரேஞ்சில் மார்க்கெட் வந்து மார்னிங்கில் ஒரு செல் ஆஃப் வந்தாலும் 24,200 கீழே பிரேக் ஆகாமல் எகைன் பவுன்ஸ் பேக் ஆகி 24,330 டச் பண்ணிட்டு எகைன் திருப்பி செல் ஆஃப் வந்தாலும் டபுள் டாப் மாதிரி 24,200 டபுள் டாப் மாதிரி இங்கே இன்னைக்கு வந்து பையஸ் இங்கே மார்க்கெட் அதுக்கு கீழே விடவே இல்லை. அதனால தான் 24,100, 24,200, 24,000 இதில் இருக்க கால் ரேட் எல்லாம் அன்வைண்ட் நடந்திருக்கு. செகண்ட், நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,350 to 24,360 ரெசிஸ்டன்ஸ் எகைன் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்படியே ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸு சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்து அப்படின்னா அப்சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா எகைன் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,090 லெவல், 24,490 லெவல். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,620 லெவல். அப்சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க லெவல். டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் எங்கே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 24,180 லெவல். எகைன் இங்கே ட்ரேட் ஆகிட்டு 24,000 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்ததை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 24,100, 24,080 லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும் அழகாக புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ண முடியும். பட் கால் ஆப்ஷன் சைடில் பொறுத்த வரைக்கும் லோயர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எகைன் ஒரு பையிங்கில் வந்திருக்கு. இன்சைட் 24,350 to 24,250 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் கன்சால்டேஷனாக இருக்கும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணும். பிகாஸ் இந்த சைடு வந்து இமிடியேட்டாக செல்லிங் வரும், இமிடியேட்டாக பையிங் வரும், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் மட்டும் நாளைக்கு மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 24,350க்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம 24,300க்கு பிலோ எஸ்எல் வைக்கணும். எஸ்எல் வச்சுட்டு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் பண்ணால் 24,450 ஃபஸ்ட் டார்கெட், ஃபைனல் டார்கெட் 24,480 வரைக்கும் அழகாக ஒரு மொமெண்டம் கால் ஆப்ஷன் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரீசன்ட் டாப் 2
பாட்டம் ஃபிப்னாசி ட்ரா பண்ணோம் அப்படின்னா 0.38 லெவலில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஒன்ஸ் 0.38 லெவலுக்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆயிடுச்சுன்னா 0.5 லெவல் ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா 0.6 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 0.5 லெவலுங்கிறது நான் சொன்ன மாதிரி 24,480. செகண்ட் அப்சைடில் எகைன் நல்ல ரேலி ஆச்சுன்னா 24,620 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பிரேக் அவுட் ஆனாலும் ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி செல் ஆஃபில் செல் ஆன் ரைஸில் ஃபாலோயிங் விச் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பையிங் கேண்டில் இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகுது, என்ட்ரி எடுத்தால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு மொமெண்டம். செகண்ட் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா அதே சப்போர்ட் ரேஞ்சில் ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, நெக்லைன் பிரேக் ஆகுது, சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கனால அழகாக ஒரு என்ட்ரி எடுத்தால் அழகாக ஒரு மொமெண்டம், பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டு எகைன் ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம். இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கேண்டிஸ்டிக்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இது பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் கேஸ்னுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. பிளைண்டாக பிரேக் அவுட் ஆகுதுன்னு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு தான் பிரேக் ஆகும். இன்கேஸ் பிரேக் ஆனாலும் அக்ரெசிவாக பிரேக் ஆகி அதே கேண்டிலில் போயிட்டா கூட நம்ம ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிட்டு அதில் என்ட்ரி எடுத்தால் தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். பிரேக் அவுட்லேயே ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பண்ணுற இடத்துல 20-30 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் பிளைண்டாக ப்ரைஸை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரீமியம் சார்ட்டையும் வச்சுட்டு ப்ரைஸ் எங்கே இருந்தால் என்ன ப்ரைஸில் இருக்குது அந்த ரேஞ்ச் எடுத்தால் நமக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 50,250 to 50,300 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஹெவி செல்லிங் வருது அந்த இடத்துலேருந்து. எகைன் பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் அந்த இடத்துல. இன்றைக்கி மார்னிங் அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. எகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் செல்லிங். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் இருந்து தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு பேங்க் நிஃப்டி. கண்டினியூஸ் ரேலி. இப்போ அதே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 49,800 பிலோ நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறப்ப என்ட்ரி எடுத்தால் தான் 49,600, 49,400, 49,200 டவுன் சைடில் பிரேக் டவுன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் ஃபிப்னாசி ட்ரா பண்ணிங்கன்னா 50,200ங்கிறது 0.5 லெவல், 50,300ங்கிறது 0.6 லெவல். இந்த லெவலில் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் ஆச்சுன்னா அப்சைடில் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 50,450 to 50,550. எகைன் இது செல்லஸ் ஜோன். 700 to 600 செல்லஸ் ஜோன். இது வரைக்கும் அக்ரெசிவாக வரதுக்கான கால் ஆப்ஷன் சைடில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் இருக்குது அட் த மணியோட ப்ரீமியம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 52,200 இல்லை ஸ்டாடலில் இருந்தால் கூட இந்த சைடு 500, அந்த சைடு ஒரு 450, ஆல்மோஸ்ட் வந்து 980 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது. மார்க்கெட் 9,000 ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக ப்ரீமியம் இருக்குன்னா மார்க்கெட்டில் கன்ஃபார்மாக நல்ல ஒரு ஹெவி மொமெண்டம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டான இடத்த ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அழகாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 50,200 to 300 ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சாலும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடாக 50,500 ஃபர்ஸ்ட் லெவல்,
ஃபாலோட் பை 50,600 டு 700 வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் அழகாக கால் ஆப்ஷன் சைடில் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் வரைக்கும் ஒரு மொமெண்டம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்கனால 10 o'clock அப்புறம் வெயிட் பண்ணி மார்க்கெட் எந்த மொமெண்டம் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 49,800 பிலோ எகைன் டெசசிவாக பிரேக் ஆச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக டவுன் சைடில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 49,600, 49,500 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்யூ.